நேற்று போட்ட ப்ரௌனியோட கட்டிங் வீடியோ தான் இது. நேற்று போட்டு இன்றைக்கி தான் கட் பண்ணுறியாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்றைக்கி கட் பண்ணி சொல்லப்போனால் கஸ்டமருக்கு இன்றைக்கி ரீச் ஆகி அவங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பர்னே சொல்லிட்டாங்க. சரி நானும் கட் பண்ணுறதுக்கு ஸ்கேலு பென்சிலு எல்லாம் கோடு போட்டு தான் கட் பண்ணி, ஆனாலும் கடைசி லைன் வந்து நமக்கு எப்பவும் போல் பீச்சு குட்டி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, எப்படினாலும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். அந்த மிச்சம் மீதி பிஞ்சு போனது குட்டியாக போனதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வீட்டில் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் ராகி ப்ரௌனி ஓரளவுக்கு கரெக்டாக போட்டேன். ஏன்னா ஸ்கொயர் டின்னில் போட்டனால ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எல்லா பீஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஒரு பேட்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பிளாண்டி வந்து யாருமே கேட்கல, ஆனால் நான் செஞ்சேன். ஏன்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும் மிக்ஸ்டு கேட்டிருந்தாங்க. ஸோ மிக்ஸ்டு அந்த ஒரு 2 பீஸ்க்காக நான் ஒரு டின்னு நிறைய ஊற்றி பேக் பண்ணி வச்சிருந்தேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதுவும் நமக்கு தான், நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து 1/2 கிலோ போட்டு வச்சிருந்தேன். இந்த டின்ல அந்த டிமோ பண்ணும்போது கை விட்டுருக்கலாம், அதை கை கழுவு போகும்போது பாஸ் பண்ணேன். பட் கட் பண்ணுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. யூஸ்வலாக எப்பவும் போல அது பாஸ் ஆகி என்னைய ஃபெயில் ஆகிடுச்சு. நான் வந்து பேக் பண்ணி அந்த டப்பாவே முடிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு ஆன் பண்ணி கட் பண்ணுற மாதிரி காமிச்சு எடுத்துட்டேன். இதெல்லாம் பேக் பண்ணி கொரியர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேக்கு ப்ரௌனி உங்களுக்கு வேணும், ஸ்க்ரீனில் தர மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.